தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என ஜேவிசி டைம்ஸ் நவ் தனது எக்ஸிட் போலில் தெரிவித்துள்ளது. அதிமுக 128 முதல் 147 இடங்களில் வெற்றி பெறக்கூடும் எனவும், திமுக 75 முதல் 95 இடங்களில் வெற்றி பெறக்கூடும் எனவும், தவேக 8 முதல் 15 தொகுதிகளில் வெல்லும் எனவும் ஜேவிசி டைம்ஸ் நவ் தனது கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என ஜேவிசி டைம்ஸ் நவ் தனது கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் பிரேமி இணைப்பில் இணைகிறார். வணக்கம் பிரேமி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஜேஷ். தமிழக சட்டமன்ற தொகுதிகளில் 234 தொகுதிகளுக்கான தேர்தல் கடந்த ஏப்ரல் 23 நடைபெற்று முடிந்தது. தொடர்ந்து வாக்குப்பதிவு மே 4 நடைபெற உள்ள நிலையில் தற்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், தவேக உள்ளிட்ட கட்சிகளுக்கு இடையே 4 முனை போட்டி நிலவி வருகிறது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 234 இடங்களை கொண்ட அவையில் ஆட்சி அமைக்க ஒரு கட்சி அல்லது கூட்டணிக்கு 118 இடங்கள் தேவைப்படுகிறது. இந்த சூழலில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கும் என பெரும்பான்மையாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் 125 முதல் 145 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தது. இந்த சூழலில் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என ஜேவிசி டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி திமுக 75 முதல் 95 தொகுதிகளிலும், அதிமுக 128 முதல் 147 தொகுதிகளிலும், தவேக 8 முதல் 15 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என கருத்து கணிப்பு முடிவில் தெரிவித்துள்ளது. பொதுவாக தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கும் என மற்ற செய்தி நிறுவனங்கள் கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் ஜேவிசி டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு மாற்றத்துக்கான வகையில் உள்ளது என தெரிகிறது. ராஜேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரேமி.